உங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்கள் வாழ்வும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். மத்தேயு 12:37. வார்த்தைகள் உருவாக்கும் வல்லமையை தன்னகத்தே கொண்டுள்ளது. வார்த்தைகள் பொருளும் தோற்றமும் உள்ளவைகளும் நிஜமானதும் ஒருபொழுதும் அழியாததுமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர் செய்யும் பொழுதும், ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வழங்கும் பொழுதும் அவர் வார்த்தைகளை உபயோகித்தார். எவற்றை அவர் பேசினாலும் அது உருவாகி தோற்றம் பெற்றது. வாழ்க்கையிலே மிகவும் வல்லமையான சக்தி என்னவென்றால் அது வார்த்தைகளின் வல்லமையே. வெறுமையான தகுதியில்லாத வார்த்தைகளை பேசுவதை குறித்து அவர் எச்சரிக்கிறார். மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6:63. இது நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் பொருத்தமானது. உங்கள் வார்த்தைகளும் நித்தியமானது. ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஒரு மனுஷன் நரகத்திற்கும் பரலோகத்திற்கும் போவதற்கும் மேலே உள்ள வசனமே அடிப்படை. தேவன் என்ன வார்த்தையை எங்கள் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ அந்த வார்த்தையை எங்களை மீட்டு பரலோகவாசியாக எங்களை மாற்றுகிறது. அவர் கேட்டுக்கொண்டதின்படி நாங்கள் பேசவில்லை என்றால் அவன் நரகத்தின் வாசியாக மாறுகிறான். இது மிகவும் தெளிவாக தெரிகிறது. சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்கு கண்ணெதிரே காணப்படுகிறது. அவற்றை அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த சத்தியத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு பேச வேண்டும். 1 பேதுரு 3:10. ஒருவன் தன் வாழ்நாளை குதூகலத்தோடு கழிக்க வேண்டுமானால், நன்மையான நாட்களை காண வேண்டுமானால் நிறைவான வார்த்தைகளை பேச வேண்டும். நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை பயணத்திலே எங்கே இருக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதுவரை நீங்கள் பேசி வந்த உங்கள் வாயின் வார்த்தைகளின் பிரதிபலிப்பாகும். ஆனபடியால் உங்கள் வாழ்க்கையை சரியான வார்த்தைகளை கொண்டு கட்டியெழுப்புங்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள் நீதியின் மகிமை பொருந்திய வாழ்வும், சமாதானமுள்ளதும், சுகமுள்ளதும், செழிப்பும் மற்றும் களிப்பும், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட நிஜத்தை உறுதிப்படுத்துவதாக அமையட்டும். ஜெபம். அன்பின் பரமபிதாவே, உமது நீதியினால் எனக்கு தந்த மேன்மையான வாழ்வுக்காகவும் சமாதானம், வெற்றி மற்றும் ஆளுகைக்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறேன். நான் அழிக்கப்பட முடியாதவனும் உம்முடைய ஜீவனையும் மகிமையையும் எனக்குள்ளே கொண்டிருந்து எல்லையற்ற வலயத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று நான் செய்யும் எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபைகளும் ஞானமும் நீதியும் எனக்குள்ளே வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். மேலதிக வாசிப்பு யாக்கோபு 3:5-6, மார்க்கு 11:23, 1 பேதுரு 3:10.